ஸோ கைஸ் நம்ம இன்னைக்கு ஒரு ரேரான எஸ்யூவியை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ தட் மிட்சுபிஷி பஜேரோ அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம மங்காத்தா படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தல அஜித் இன்ட்ரோ சீனில் இந்த காரை ஓடிட்டு வந்தால் எல்லாரையும் வெளுன்னு வெளுப்பார். அண்டு நம்ம லைக் எப்படி சொல்கிறது, டாடா சுமோஸ், சஃபாரிஸ், குவாலிஸ் இந்த மாதிரியான எஸ்யூவிஸ்லாம் பார்த்து இந்தியன் எஸ்யூவிஸ்லாம் பார்த்து வெறுத்து போன ஒரு டைமில் இந்த கார் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லைக் அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருந்துச்சு. ஸோ த மிட்சுபிஷி பஜேரோ அண்ட் கார் இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறதுக்கு செம்ம ஸ்டைலிஷாக தான் இருக்குது. அண்ட் ஃப்ரம் 2002லேருந்து 2012 வரைக்கும் தான் இந்த கார் அவைலபிளாக இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த காலகட்டத்தில் 2009 இந்த ஓனர் வாங்கியிருக்காரு. அப்போவே இந்த கார் 26 lakhs கைஸ். அண்ட் உண்மையாலுமே கொஞ்சம் காஸ்ட்லியான கார் தான். அண்ட் இந்த கார் பார்க்குறதே கொஞ்சம் ரேர் தான். பட் ஸ்டில் இந்த கார் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் இருக்கிற ஒரு கார்ன்னு கூட சொல்லலாம் ஈவன் டுடே. ஸோ ஓகே கைஸ், நம்ம இப்போது இந்த காருடைய பானட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்ஜின் பே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2800 cc டர்போ டீசல் இன்ஜின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்கூலர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இன்ஜின் பார்த்தீங்கன்னா 118 horsepower அண்ட் 292 Nm ஆஃப் டார்க் 2000 RPMலேயே ப்ரொடியூஸ் பண்ணுது கைஸ். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இன்டர்கூலருக்கான அந்த ஏர் இன்டேக்ஸ் இருக்குது. அண்ட் இன்ஜின் பே பார்க்குறதுக்கே செம பெருசாக இருக்குது. அண்ட் மேலேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குட் அமௌண்ட் ஆஃப் இன்சுலேஷன் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹெட் லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸ்கொயரிஷ் கைண்ட் ஆஃப் ஹெட் லேம்ப்ஸ் தான், எல்லாமே ஹாலஜன் பல்ப்ஸ் தான். அண்ட் ஃப்ரண்ட்டில் ஃபாக் லேம்ப்ஸ் இருக்குது. அண்ட் கிரில் பார்த்திங்கனாலே செம்ம மேசிவாக இருக்குது. டஃப் ஆஃப் ரோடர் மாதிரி இருக்குதுல்ல இந்த கார் பார்க்குறதுக்கே. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா கூட மோர் தென் 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ். உண்மையாலுமே ஒரு பயங்கரமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் சொல்லணும். அண்ட் இதுதான் கைஸ் இந்த காருடைய ஏர் இன்டேக். அண்ட் இந்த கார் ஏர் இன்டேக் பார்த்திங்கன்னா ஷோக்காக இல்லை, ஃபங்க்ஷனல் ஏர் இன்டேக்ஸுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ டயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டயர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 265, 70, R15 டயர்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க அலாய்ஸோட. அண்டு கார் செம்ம மேசிவாக இருக்குல்ல, வீல் ஆர்ச்சுக்கும் டயருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பாருங்கள். அண்ட் 205 கிரவுண்ட் கிளியரன்ஸ், எங்கே வேணாலும் காரை தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் பஜேரோ ஸ்டிக்கரிங் அண்ட் அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் கூட ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் டுவல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 92 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கைஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு மேசிவான ஃபியூல் டேங்க்குன்னு. அண்ட் டுவல் டோன் கலர்ட் இது கொடுத்துருக்காங்க விண்டோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா. அண்ட் இன்டர்கூலர் டர்போ 2800. அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்மோக்கி டெயில் லைட்ஸ் அண்ட் எல்லாமே ஜஸ்ட் நார்மல் பல்ப்ஸ் தான். அண்ட் இந்த பின்னாடி பம்பர்ஸ் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் வித் குரோமில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் டோயிங் ஹுக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வித் கேமராஸ் கைஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் ரொம்பவே அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்களே இந்த காரை. அண்ட் அந்த ஸ்பேர் வீலோடைய கவர் அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு வைப்பர்ஸ் வித் டீஃபாகர் அண்ட் ரியர் விண்ட்ஷீல்ட் வாஷரும் இருக்குது கைஸ். ஸோ இந்த காருடைய ஒரு கீ ஃபீச்சர், ஒரு பயங்கரமான ஃபீச்சர்னு சொன்னாங்க பாருங்கள், இது வந்து பவர் ஆண்டனா கைஸ். பாருங்கள், நீங்கள் எஃப்எம் உள்ளே ஆன் பண்ணிங்கனாலே ஆண்டனா ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகி மேலே வந்துடும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் எஃப்எம் ஆஃப் பண்ணிங்கன்னா அழகாக திருப்பியும் உள்ளே போயிட்டு உட்காந்துரும். செம்மையான ஒரு ஃபீச்சரில். அண்ட் மேலே ரூஃபில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பிளெயின் கைண்ட் ஆஃப் ஒரு ரூஃப்னு தான் சொல்லணும், க்ரோம் சைட் மிரர்ஸ். ஸோ ஓகே கைஸ், நம்ம இப்போ இந்த காருடைய இன்டீரியர்ஸை பற்றி பார்ப்போம் கைஸ். ஸோ இன்டீரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓகே பவர் விண்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது, கண்டுக்காதீங்க. அண்ட் பவர் விண்டோஸ், டிரைவர் சைடு மட்டும் அப் அண்ட் டவுன் வந்து ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, வுடன் ஃபினிஷ். அண்ட் கீழே பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வித் ஸ்பீக்கர்ஸ். அண்ட் டெட் பெடல் ஒன்று கொடுத்துருக்காங்க, கிளச், பிரேக் அண்ட் ஆக்ஸலரேட்டர். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் அண்ட் ORVMஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் வுடன் ஃபினிஷ் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த சைட் பட்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லைட்ஸ்க்கான பட்டன் கைஸ். ஓகே, கேஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மல் தான். அண்ட் ஏர் பேக்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று அண்ட் சைடில் ஒன்று கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ கேஜஸ் பாருங்கள், ரொம்ப பேசிக் தான். ஃபியூல் டேங்க், டெம்பரேச்சர் மீட்டர் அண்ட் 4-wheel டிரைவ்க்கான மானிட்டர் இதுவும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்சைட் பார்த்திங்கன்னா வைப்பர்ஸோடைய ஸ்பீடையும் உங்களால் இதில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் கைஸ். ஸ்பீடாக வச்சுக்கலாம், ஸ்லோவாக வச்சுக்கலாம். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல் கைஸ். அண்ட் கேஜஸ் பாருங்கள் கைஸ்,
டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஆல்டிமீட்டர் கடல் மட்டத்துலேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு லெஃப்ட்டில் இருக்கிறது. அண்ட் சென்டரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கார் எவ்வளோ ஆங்கிளில் ஏறுது, மலை மேலே ஏறுது இறங்குது அதெல்லாம் காமிக்கிறதுக்கு. அண்ட் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட் சைட் டெம்பரேச்சர் மீட்டரும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு கார்லேயுமே இது நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீச்சர். அண்ட் கீழே எல்லாமே பார்த்திங்கன்னா உடனில் கொடுத்துருக்காங்க ஏசி வென்ட்ஸ். அண்ட் கீழே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்லாம் கிடையாது, ஜஸ்ட் நார்மல் ஏசி கண்ட்ரோல்ஸ் தான். அண்ட் இந்த ஓனர் பார்த்திங்கன்னா கென்வுட் ஆஃப்டர் மார்க்கெட் டேப் ரெக்கார்டர் போட்டிருக்காரு. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4-wheel டிரைவுக்கான கியர் லிவர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கைஸ். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5-speed கியர் பாக்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் செட்டுக்கான கண்ட்ரோல் ரிமோட் கண்ட்ரோல். அண்டு கீழே பார்த்திங்கன்னா சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அண்ட் இந்த பட்டன் மேலே இருக்குது பாருங்கள், ஹசார்ட் லைட்ஸுக்கு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களால் ஆண்டனாவை மேனுவலாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அங்கே பாருங்கள். ஸோ வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் ஷோக்காக அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம். செம்ம கூல் ஃபீச்சர். அண்ட் ஹசார்ட் லைட்ஸ். அண்ட் கீழே பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு ஹீட்டட் மிரர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு லெஃப்ட்டில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா ஹெட்லைட், ஹைட் அட்ஜஸ்டர் அண்ட் ஃபியூல் டேங்க்கான பட்டன்ஸும் உங்களுக்கு கீழே ஆஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ். இந்த காரில் ஹீட்டட் சைட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் க்ளவ் கம்பார்ட்மெண்ட் கொஞ்சம் ஓப்பன் பண்ண முடியல, சாரி அபவுட் தட். கொஞ்சம் பழைய கார், ஸோ அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் இந்த சைடும் பார்த்திங்கன்னா பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ். அண்ட் சீட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லெதரில் தான் கொடுத்துருக்காங்க அந்த டைம்லேயே. அண்ட் ஹெட் ரெஸ்ட் பார்த்திங்கனாவே ஸ்போர்ட்டியாக உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ். அண்ட் லம்பார் சப்போர்ட் ஃபார் பேசஞ்சர் அண்ட் டிரைவர் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ். அண்ட் கீழே ஆம்ரெஸ்ட் கீழே பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு அழகான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் சிகரெட் லைட்டருக்கான ஒரு இது. அண்ட் பின்னாடி ஏசியை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அதை பார்க்கலாம் கைஸ். அண்ட் சைட் மிரர்ஸ், ஹீட்டட் சைட் வியூ மிரர்ஸ் கைஸ் அந்த காலத்தில். அண்ட் கீ பாருங்கள் கைஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, கீ ஹோல் இன்சர்ட் பண்ணுற இடமே இந்த காருக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியர் ஃபாக் லைட்கான பட்டன்ஸ் கைஸ். ஸோ விசிபிலிட்டி, ஆல் ஓவர் விசிபிலிட்டின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் மேலே லைட்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே இந்த இடத்துல வேனிட்டி மிரர்ஸ் இல்லை, பட் ஆனால் இந்த சைடை இதை நீங்கள் ஃபர்தராக வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டோல் ரிசிப்ட் வைக்கிறதுக்கான இது வச்சுருக்காங்க. அண்ட் அந்த சைட்லேயும் உங்களுக்கு சாரி அபவுட் தட், இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் இந்த ஓனர் பண்ணியிருக்காரு. ரிவர்ஸ் கேமரா எல்லாமே பார்த்துக்கலாம்ப்பா. டச் சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த சைடு உங்களுக்கு வேனிட்டி மிரர்ஸ் இல்லை கைஸ். அண்ட் ஹேண்டில்ஸ் எல்லா சைட்லேயுமே உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ். அண்ட் சைடில் இருக்கிற பேசஞ்சர் சீட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு இங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் காரோடைய சைட் டோர்ஸில் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு அந்த டேஞ்சர் லைட்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ். ஓகே, நம்ம இப்போ அந்த காரோடைய பேக் சீட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பேக் சீட்ஸ் பார்க்குறதுக்கு ஓகே கைண்ட் ஆஃப் ரூமியாக தான் இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஃப்ளோர் மாதிரி தான் தெரியுது. அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஹேஷ் ட்ரே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே எந்த விதமான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுக்கல. அண்ட் சீட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வரதுக்கான கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஃபோல்டும் பண்ணிக்கலாம் அந்த சீட்ஸை. அண்ட் உள்ளே உட்காந்து பார்க்கலாம் கைஸ். உட்காந்தாச்சு. அண்ட் விசிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியுது இந்த வாட்டையான ஹெட் ரெஸ்ட் வழியோடி. அண்ட் விசிபிலிட்டி குறைய சொல்லக்கூடாது கைஸ் இந்த காரில். அண்ட் ரூஃபில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்கள் கைஸ், காரு செகண்ட் ரோவுக்கும் உங்களுக்கு ஏசி கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த லெஃப்ட் சைடும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏசி வென்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா சைடுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா டோர் ஹேண்டில்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஆஃப் ரோட் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு as I said ரெண்டு சைடும் உங்களுக்கு லம்பா சப்போர்ட் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலேட்டரோட ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ். உண்மையாலுமே இந்த மாதிரியான ஃபீச்சர் அந்த டைமில் இல்லவே இல்லை. அண்ட் லெக் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கூட நல்லாவே இருக்குது, நல்லா ஸ்பேஸ் இருக்குது, கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். நான் 6 foot. அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா கூட இன்னொருத்தர் உட்காந்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு 3 people உட்காந்து போகலாம். 2 people இருந்தால் இன்னும் கொஞ்சம் தாராளமாக உட்காந்து போகலாம். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஷ் ட்ரேஸ் கொடுத்துருக்காங்க.
அண்ட் டோர் லாக்ஸ் அண்டு டோருடைய சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைல்ட் லாக்கான கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கைஸ். ஓகே, நம்ம இப்போ இந்த சீட்ஸோடைய ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ சீட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸோடு கொடுத்துருக்காங்க கைஸ். செம்ம இல்லை, அந்த காலத்தில் அந்த காலத்து காரில் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் அந்த சைட்லேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த காரில் உட்காந்து போகிறதுக்கு, டு பி ஆனஸ்ட். அண்ட் சீட்ஸ் வேணும்னா உங்களுக்கு அழகாக இதோ இந்த மாதிரி நம்ம நண்பர் பண்ணுற மாதிரி ரொம்பவே ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி இதையும் உங்களால் பூட் ஸ்பேஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் கைஸ். பின்னாடி இருக்கிற சீட்ஸையும் உங்களால் வேணா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். உள்ளே நிறையாவே ரூம் இருக்கும். அண்ட் லிவர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க சீட்ஸுக்கு அடியில். ஸோ பேக் சீட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. ஸோ பேக் சீட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பீப்புள் தான் உட்காந்து போகிற மாதிரி இருக்காங்க. 2 செப்பரேட் சீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மாட்டிக்கலாம். அண்ட் ஆம்ரெஸ்ட் அந்த ஹெட் ரெஸ்ட் வேணுன்னா கூட தனியாக மாட்டிக்கலாம் கைஸ், கழட்டிக்கலாம். அண்ட் இதில் ஒரு யூனிக்கான ஃபீச்சர் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கைஸ், டார்ச் லைட்லாம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. எங்கேயாச்சும் நீங்கள் ஆஃப் ரோட் போய் எங்கேயாவது காட்டுக்குள்ளே போயிட்டு கேம்பிங் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது சாதாரணமானது இல்லை, மேக்னெட்டிக். ஸோ நீங்கள் காரில் எங்கே வேணாலும் ஒட்டி வச்சுக்கலாம் கைஸ். அண்ட் கீழே இருக்கிற ஒயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கேம்பிங் எங்கேயாவது போகும்போது. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு ஃபாக் லைட்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குதுல்ல பார்க்குறதுக்கு, அந்த க்ரோம் வித் இந்த டேஞ்சர் லைட்ஸ். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூல் பாக்ஸுக்கான இது கொடுத்துருக்காங்க பேக் டோர்ஸில். அண்ட் இது பார்த்திங்கன்னா ரியர் விண்ட்ஷீல்ட் வாஷருக்கான ஃப்ளூயிட் வாட்டருக்கான இதுக்கு டோர் கைஸ். ஸோ ஹெட் ரெஸ்ட் வேணுன்னா இப்படி மாட்டிக்கலாம் கைஸ். அண்ட் இந்த சீட்ஸ் உங்களுக்கு வேண்டாம் ஃபோல்ட் பண்ணிக்கணுன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சீட்டை ஜஸ்ட் இந்த பெல்ட் எடுத்து அந்த சைடு பக்கிள் பண்ணிக்கலாம் கைஸ், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு 3rd ரோஸில் உங்களுக்கு ரூம் கிடைக்கும் கைஸ். அண்ட் 3rd ரோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் 3 rows பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி சும்மா கும்முன்னு இருக்கும், ஏசி கூலிங். அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு அலாய்ஸில் தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வேணும்னா இந்த கிளிப்பை புல் பண்ணிங்கன்னா இந்த கவர் ஸ்பேர் வீலுக்கான கவர் வந்துடும், நீங்கள் ஸ்பேர் வீல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் நம்ம இப்போது இந்த காரை ஓட்டி பார்ப்போம். ஸோ 12 years old கார். ஸோ லெட்ஸ் கோ. ஓகே, காரில் உட்காந்தாச்சு. அண்ட் காரில் உட்கார்றதுக்கே எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு கமாண்டிங் பொசிஷனாக இருக்குது கைஸ் இந்த கார். அண்ட் காருடைய ஓவரால் கம்ஃபர்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஏசி கூலிங் சொல்லவே தேவையில்லை, ஆல் 3 rows ஏசி. ஸோ நல்ல செம்மையான கூலிங் இருக்குது. அண்ட் லைட்டாக அந்த வைப்ரேஷன் மட்டும் இருக்குது, நம்ம நிற்கும்போது இந்த இன்ஜினுடைய வைப்ரேஷன் லைட்டாக தெரியுது. பட் இட்ஸ் ஓகே, நாட் பேட்னு சொல்லுவேன். லைக் ஒரு மோர் தென் 12 years ஒரு ஓல்டான ஒரு காருக்கு. அண்ட் மற்றபடி இந்த கார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2009லேயே 26 lakhs விற்றுருக்காங்க, விச் இஸ் ரியலி ஹியூஜ் அமௌண்ட். அண்ட் ரொம்ப ஃபியூ பீப்புள் கிட்ட தான் இந்த கார் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் ஸ்டில் இந்த கார்ஸ் வச்சுருக்கவங்கலாம் எப்படி சொல்கிறது, லக்கின்னு தான் சொல்லுவேன். இதே மாதிரியான ஒரு கார் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் விற்கிறாங்கன்னா அந்த காருடைய ப்ரைஸ் ஃபார் ஷுர் மோர் தென் ஒரு 35 lakhs இருக்கும். ஸோ இந்த ஓனர் லக்கின்னு தான் சொல்லுவேன். அண்ட் பாடி ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பாடி ரோல்லாம் பெருசாலாம் தெரியல இந்த காரில். அண்ட் இந்த காரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஏபிஎஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் காருடைய பிக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூட ஓகே டீசன்ட் அமௌண்ட் ஆஃப் பிக்கப் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் இப்போது இந்த கார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4-wheel டிரைவில் தான் இருக்குது. கீழே உங்களுக்கு இண்டிகேஷன் தெரியுது. லைட் இலுமினேஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, பிகாஸ் 12 years old கார் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் சர்வீசிங் காஸ்ட் அப்படிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனிவேர் பிட்வீன் 10,000 to 15,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கைஸ். அண்ட் இந்த காரில் நீங்கள் 2-wheel டிரைவாகவும் இந்த காரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் 4-wheel டிரைவாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ கிளிப் காட்டுறேன் கைஸ். ஸோ இந்த ஏற்றத்தில் இந்த கார் பார்த்திங்கன்னா இப்போ 2-wheel டிரைவில் ஏறுது, ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மட்டும்தான் இப்போது ஆக்சசபிளாக இருக்குது. இப்போது கார் ஏற மாட்டேங்குது. இப்போ 4-wheel டிரைவில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பச்சேரோ ரொம்ப அசால்ட்டாகவே இந்த பள்ளத்தில் ஏறிடுது.
ஸோ உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு ஆஃப் ரோடர் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா பஜேரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இந்த காரில் லைக் மோர் தென் ஒரு 170 km/h வரைக்கும்லாம் போயிருக்கோம். அண்ட் அந்த ஸ்பீடில் கூட கார் செம்ம ஸ்டேபிள். அஃப்கோர்ஸ் இந்த கார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2200 kgs வருது கைஸ் இந்த கார். ஸோ உண்மையாலுமே சச் அ ஹெவி கார்னு தான் சொல்லுவேன். அண்ட் டஃப் ஆஃப் ரோடர் அப்படின்னு கூட சொல்லிட்டு சொல்லலாம் கைஸ். அண்ட் இந்த கேமராவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னுடைய கேமரா கொஞ்சம் இமேஜஸ்லாம் கொஞ்சம் டார்க்காக காட்டுது பிகாஸ் ஆஃப் சன்லைட். அதை நான் கூடிய சீக்கிரத்தில் ஃபிக்ஸ் ட்ரை பண்ணுறேன் கைஸ் உங்களுக்கு. சாரி அபவுட் தேட். அண்ட் வெஹிக்கிள் பிக்கப்புமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அண்ட் 292 Nm ஆஃப் டார்க் அட் 2000 RPMலே கிடைக்குது கைஸ் இந்த காருக்கு. வாவ், இம்ப்ரெசிவ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் இந்த ஏற்றத்தில் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே அசால்ட்டாக ஏறுது. 4-wheel டிரைவ்னால மற்ற கார் மாதிரி இல்லாமல் ரொம்பவே அசால்ட்டாக ஏறுது கைஸ். ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்குறோன்னா கார் கிரிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கார் கிரிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க கைஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ டேக் கேர், பபாய் கைஸ். அண்ட் சாரி, முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த காருடைய மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா சிட்டியில் 8 to 10 அண்ட் ஹைவேயில் 10 to 12 வரைக்கும் உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் கைஸ். பபாய்.